சிஎன்ஜின்றது வந்து ஒன்றும் இல்லை சார், மீத்தேன். அந்த மீத்தேனை வந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறோன்ற பொறுத்து அது சிஎன்ஜியா சிபிஜியான்றது டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ சிஎன்ஜின்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். நம்ம வயிற்றில் வந்து எது எதெல்லாம் டைஜஸ்ட் ஆகுமோ அது எல்லாமே மீத்தேனை உற்பத்தி பண்ணும். கோல் எப்படி உற்பத்தி ஆகுது? மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பூகம்பம் வந்திருக்கு, எல்லா மரமும் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் உள்ள வந்துடுது, மக்குது. ஆஃப்டர் தட் எண்டில் வந்து கார்பன் உற்பத்தி ஆகுது. இதே மாதிரி தான் வந்து மீத்தேன். இட் கெட்ஸ் டைஜஸ்டட் இன்சைட் த சாயில். உள்ள வந்து மீத்தேன் ட்ராப் ஆயிருக்கும். ஸோ மண்ணெல்லாம் மூடினதுக்கப்புறம் அந்த மீத்தேன் கேஸால் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட் இருக்காது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல் பண்ணி டாப் லேயரில் இருக்க வாட்டரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் கேஸை வெளியே எடுக்கலாம். இட் இஸ் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் கெட்டிங். நிறைய வீடியோஸில் வந்து அந்த தண்ணியில் நெருப்பு வரதெல்லாம் பார்ப்போம். எக்ஸாக்ட்லி சார், அதே தான் மீத்தேன். எனிதிங் விச் கெட் டைஜஸ்டட், எனிதிங் விச் கெட்ஸ் டீக்ரேடட் வந்து மீத்தேனை உற்பத்தி பண்ணும். இப்போ வந்து இந்த ஆவடியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நெருப்பு எரியும். என்ன ஆகுது? மக்கும் குப்பைகளை மூடி வைக்கும்போது உள்ளே இருக்கிறதுல காற்று போகாது, அந்த இடம் டைஜஸ்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகி கேஸ் உற்பத்தி பண்ணுது. கேப் கிடைக்கும் போது அந்த கேஸ் வெளியே வருது, எங்கேயோ ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் போது பற்றிக்குது.